2016 முதல் ஐஃபோன் அவங்க ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணாங்க. அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, நாங்கள் ஐஃபோன் 7 சீரிஸில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்க போகிறோன்னு சொன்னாங்க. ஆனால் அது மட்டும் காரணமாக இல்லை, பிஸ்னஸ் விஷயமாக அது இன்னொரு காரணமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ஒயர்ட் இயர்ஃபோன். இன்றைக்கி ஒயர்லெஸ்க்கு நிறைய பேர் மூவ் ஆனாலும் இன்றைக்கும் அவங்க ஒயர்ட் இயர்ஃபோன் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெட்மி இயர்ஃபோன் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில். ஸோ அன்பாக்சிங் அதோட ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். இந்த இயர்ஃபோன் ரெட் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னா இயர்ஃபோன் இருக்குது, இயர் டிப்ஸும் இருக்குது. ஒரு சின்ன புக்லெட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இயர்ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இயர்ஃபோன் ஒரு டேக்கோடு இருக்குது. ஸோ இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 சைஸ் கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோன் ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எல் ஷேப்ட் ஹெட்ஃபோனாக இருக்குது. ஸோ இதோட பட்டனும் கிளிக்கியாக இருக்குது. ஸோ இயர்ஃபோன் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதோட ரிவ்யூ கிளியராக பார்ப்போம். இப்போ நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இதில் நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் மொத்தம் 3 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஐரஸ் ஆடியோ, சவுண்ட் சேம்பர், லைட் வெயிட். இந்த இயர்ஃபோனோட வெயிட் வெறும் 36 கிராம் மட்டும்தான். ஸோ ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு. அலுமினியம் சவுண்ட் சேம்பர், அதாவது இயர்ஃபோனில் இன்சர்ட் பண்ணுற இடம் வந்து ஆக்சுவலாக அலுமினியம் இருக்கும். பட் ஆனால் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க இயர்ஃபோன் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஸோ இது மேஜர் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இந்த இயர்ஃபோனில். அடுத்து நம்ம பார்க்கும்போது இதோட ஒயர் குவாலிட்டி. இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு நிஜமாலே ஒரு சூப்பரான ஒயர் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. எல்லா இயர்ஃபோன்லேயும் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கும். பட் ஆனால் இது கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இது டியூரபிலிட்டிக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி பார்த்தோன்னா இந்த இயர்ஃபோன் நிஜமாலே ஒரு சூப்பர் சவுண்ட் குவாலிட்டி இயர்ஃபோன் சொல்லலாம். அவங்க பேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஸ் நிஜமாலே இருக்குது. பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹை குவாலிட்டியான ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி பேஸ் கண்டிப்பாக இல்லை. பட் ஆனால் ஒரு மினிமலான பேஸ் இயர்ஃபோன் இது. இயர்ஃபோனில் இருக்கிற மைக் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். நிஜமான இந்த மைக் ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குதுன்னு சொல்லலாம். ப்ளஸ் நான் கால் பண்ணி பேசுனதில் ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு ரொம்ப கிளியராக அண்ட் கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம பட்டன் குவாலிட்டியும் பட்டன் ஃபங்க்ஷனும் பார்ப்போம். இதில் சிங்கிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் பாஸ் அண்ட் ப்ளேக்கு யூஸ் ஆகுது. ப்ளஸ் அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ட்ராக்கு மூவ் ஆகும். ப்ளஸ் இந்த பட்டன் வந்து ரொம்ப கிளிக்கியாக இருக்குது. இந்த இயர்ஃபோனில் பெஸ்ட் செல்லிங் எந்த பாயிண்ட்டாக இருக்கும்னா, பேஸாக இருந்தாலும் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எல் ஷேப் ஹெட்ஃபோன் ஜாக். அதாவது மற்ற இயர்ஃபோன்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இது எல் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது அவ்வளோ சீக்கிரம் அந்த எட்ஜு போகாது. மற்ற இயர்ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜு வந்து ஈஸியாக டோன் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். பட் ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் டோட்டலாக இந்த பிஸ்னஸ் விஷயமாக அந்த ஆப்பிள் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ண காரணம் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து அவங்களோட ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் எல்லாம் சேல் ஆகிறதுக்கு ஐஃபோன் ஒரு விஷயம் பண்ணாலே போதும், மற்ற கம்பெனி ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் அவங்க 12 சீரீஸ்லேருந்து பாக்ஸில் சார்ஜரும் கேபிள் எடுத்துருன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன அடுத்த நிமிஷமே அடுத்த கம்பெனி அதே மூவ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங், எம்ஐ எக்ஸெட்ரா. ஸோ ஆப்பிளுக்கு ஒரு பவர் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் அவங்க பண்ணும்போது மற்ற கம்பெனி அதை பண்ணுவாங்க. ரெட்மி இயர்ஃபோனுக்கு ஒரு காம்படிட்டர் இருக்குன்னு சொன்னால, அதான் நம்ம ரியல்மி இயர்ஃபோன். அந்த இயர்ஃபோனும் இதே பட்ஜெட் ரேஞ்சில். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ரெட்மி இயர்ஃபோனில் வந்து இன்இயர் டைப். ஸோ அவ்வளோ சீக்கிரம் அது வெளியே வராது இயரை விட்டு. பட் ஆனால் ரியல்மியில் அது கிடையாது. அப்போ நம்ம முதல்ல யூஸ் பண்ண இயர்ஃபோன்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இயர்பட் இல்லாமல் நேராக இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அதிகபட்சமாக அது வெளியே வந்துடும். ஆனால் இதுக்கு இன்னொரு டிஃப்ரென்ஸ்னால், ரியல்மி இயர்ஃபோன்ஸில் வந்து நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்குது இது கம்பேர் பண்ணும் போது. ப்ளஸ் இந்த ரெட்மியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ அது ஒரு பெனிஃபிட். இந்த இயர்ஃபோன் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க, இல்லைனா நார்மல் கால் பேசுகிறவங்களுக்கு. அதாவது இன்னொரு விஷயம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, என்னால் வந்து ஹைலி அஃபோர்ட் பண்ணி நிறைய இயர்ஃபோன்ஸ் வாங்க முடியாது, ஹை காஸ்ட்லியான இயர்ஃபோன்ஸ் வாங்க முடியாதுன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பட்ஜெட் ரேஞ்ச் இயர்ஃபோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் சந்தீப். நீங்கள் பக்கத்துக்கு யூனிடெக் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக யூடியூப்பில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது டிஸ்லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது நெக்ஸ்ட் டைம் நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். அடுத்தது உங்களை நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜிக்கல் வீடியோவோடு பார்க்குறேன்.